نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد هو الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சுன்னா இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். பயான் நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் இது ஒரு பாடம், முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலத்தில் நிறைய ஃபித்னாக்கள், இந்த சுன்னாவுடைய விஷயத்தில் ஏகப்பட்ட ஃபித்னாக்கள். ஒரு குரூப்பு என்ன சொல்லுதோ, சுன்னாவை ஏற்றுக்க கொள்ளக்கூடாது, அதில் பாதுகாக்கப்படலை. ஏன்னா அல் குரான் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு, சுன்னா பாதுகாக்கப்படலை. ஏனென்று சொன்னால் அல் குரானில் மௌது வரல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் வரல. ஆனால் சுன்னாவில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் வந்திருக்கு, மௌதுவான இது வந்திருக்கு. அதனால் சுன்னா பாதுகாக்கப்படலை, குரான் மாத்திரம்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. வரலையே, சவுண்ட் வருதா பை? சுன்னா மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய மக்களிடத்தில் என்ன இருக்குது. சுன்னானா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சுன்னா அப்படிங்கிறது யாருக்கு என்ன தெரியும்? சுன்னானா எதை வந்து ஏவுனாங்க, எதை செஞ்சாங்க, எதை அனுமதித்தாங்க. ஓ மாஷா அல்லாஹ். வேற மாஷா அல்லாஹ். அப்புறம் சுன்னா, சுன்னானா என்னது? இது பயான் இல்லை, கிளாஸ். வேற யாருக்கும் அடுத்து எக்ஸ்ட்ராவா சுன்னால அப்படி வராது. வேற சுன்னா, சுன்னா சரி அல்ஹம்துலில்லாஹ். சுன்னா அப்படின்னா மொழி ரீதியாக சுன்னான்னு பார்த்தீங்கன்னா வழி, தரீக், ஒரு பாதை. அதுதான் மொழி ரீதியான சுன்னா. இஸ்திலாஹ் அப்படிங்குவாங்க. குர்ஆன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? அல் குர்ஆன் தான் அதில். ஆனால் மொழி ரீதியான அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. நம்ம இஸ்திலாஹ் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து குர்ஆன்னா நம்மளுக்கு அல் குர்ஆன் தான். அதே மாதிரி சுன்னா பயன்படுத்தக்கூடிய விதம் உலமாக்களுக்கு மத்தியில் நிறைய விதமாக பயன்படுத்தப்படுது. ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஃபுகஹாக்கள் சட்டங்களை ஏற்றுவாங்க தானே, அந்த சட்டத்துறை வல்லுநர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அகீதா சம்பந்தமாக உள்ள அந்த உலமாக்கள் இந்த சுன்னாவை எந்த முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹதீஸ் கலையில் உள்ளவங்க இந்த சுன்னாவை எப்படி பயன்படுத்துகிறாங்க? இவங்க சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இது எல்லாமே சுன்னா. அவங்க எதை சொன்னாங்களோ, அவங்க எதை செஞ்சாங்களோ, அதை அவங்க எதை ஏற்றுக்கொண்டாங்களோ அதெல்லாம் சுன்னா. சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பு இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதுவும் நடைமுறையில் உள்ள சுன்னா. சரி, ஃபுகஹாக்கள் மத்தியில் சுன்னானா ஒரு முக்கல்லஃப், அதாவது பருவம் அடைந்த பையன், அவன்கிட்ட எது தேடப்படுமோ, அவன்கிட்ட எது கடமையாகுமோ அது சுன்னா அப்படின்றாங்க. இது ஃபுகஹாக்கள் மத்தியில். சுன்னா அப்படின்னா குர்ஆனில் வந்தது. ஃபர்துனா சுன்னா அப்படின்னா ஹதீஸில் வந்தது. ஃபர்து அப்படின்னா குர்ஆனில் வந்தது. இப்படி தானே எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். சுன்னாவில் வந்துச்சுன்னா, ஹதீஸில் வந்ததுன்னா விட்டுடலாம். ஆனால் குர்ஆனில் வந்துச்சுன்னா விட முடியாது.
ஏன் அது சுன்னா? உலமாக்கள் கிதாப் தொகுத்துருக்காங்க, நிறையா கிதாப்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிதாபு சுன்னா, புத்தகத்துக்கு பேரே கிதாபு சுன்னா. சுன்னான்னா நம்மளுக்கு இவ்வளோ நேரம் பேசினது தான் ஹதீஸ். ஆனால் உலமாக்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய கிதாப் என்னன்னா கிதாபு சுன்னா. அதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொள்கையை மட்டும்தான். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும், அவனுடைய அஸ்மா சிஃபாத்தை நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய மலக்குகள் விஷயத்தில் எப்படி ஈமான் கொள்ளணும், மறுமை மற்ற எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறத தொகுத்த கிதாபுக்கு பேர் சுன்னா. இதை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் மட்டும் இந்த கிதாபை தொகுக்கலை. இமாம் இப்னு அபி ஆசிம் அவங்களும் கிதாபு சுன்னா அப்படின்னு தொகுத்துருக்காங்க. சுன்னா கிதாப் பேர் சுன்னா. இந்த சுன்னா இந்த கிதாபும் என்ன சொல்லுதுன்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சொல்லுது. நாம் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டா சொர்க்கத்துக்கு போவோமோ அந்த கொள்கையை பற்றி பேசக்கூடிய கிதாபுக்கு பேர் என்ன? சுன்னா. இமாம் பர்பஹாரி அவங்க ஒரு கிதாப் எழுதுனாங்க, அந்த கிதாபுக்கு பேர் சுன்னா. இமாம் அபூபக்கர் அல் ஹல்லால் அவங்க எழுதுறாங்க, அந்த கிதாபுக்கு பேர் சுன்னா. அப்போ சுன்னாவை இந்த இடத்துல என்னதான் பார்க்குறாங்கன்னா அக்கீதாவாக பார்க்குறாங்க, கொள்கையாக பார்க்குறாங்க. உசூல் சுன்னா, சுன்னாவுடைய அடிப்படை அப்படிங்கிறத கிதாப் எழுதியிருக்காங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய பையன். என்ன பேர்ல? உசூல் சுன்னா. உசூல்னா அடிப்படையான விஷயம், எந்த விஷயத்தோட அடிப்படையோ அது உசூல். உசூல் சுன்னா, சுன்னாவுடைய அடிப்படை அப்படிங்கிற புத்தகமாக தொகுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தில் எங்கே தக்பீர் கட்டணும், எங்கே இது பண்ணணும், அந்த ஹதீஸ்களை கொண்டு வரல. மாறாக என்னத்தை கொண்டு வர்றாங்கன்னா அந்த கிதாப்களில் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிற விஷயத்தை பற்றி. நான் இவ்வளோ நேரமும் பேசின இன்னும் அதிகமான கிதாபுகள் இருக்குது சுன்னாங்கிற பேரில். இமாம் அப்துல்லா இப்னு அப்து அஸ்ஸமனி அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, கிதாபு சுன்னா. இதுலேயும் அல்லாஹ் இறங்கி வர்றதை பற்றி, அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்திருக்கான், எப்படி அர்ஷில் அமர்ந்திருக்கான், அதை எப்படி ஈமான் கொள்ளணும், அதுக்கு பேர் தான் சுன்னா. அவங்க அந்த கிதாபுகளை இந்த பேரையிட்டு அழைக்கிறாங்கன்னா அக்கீதா சம்பந்தமான உள்ள கிதாபுகளை சுன்னா. அதே மாதிரி உசூல் சுன்னாங்கன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கிதாபுகளுக்கு அடிப்படையான விஷயம், கொள்கை சார்ந்த விஷயங்களை எந்த கிதாபுகளை கொண்டு வர்றாங்களோ அந்த கிதாபுக்கு பேர் என்ன? சுன்னா. அப்போ சுன்னா என்னென்ன ரீதியிலலாம் பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்த்தோம். ஹதீஸ் கலையில் என்ன பயன்படுத்தப்படுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா நுகில இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஃஆலிஹி வ என்னது சொல்கிறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பக்கம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், மின் அக்வாலிஹி வ தக்ரீரிஹி, அவங்க எதை ஏற்றுக்கொண்டாங்களோ எதை சொன்னாங்களோ எதை செஞ்சாங்களோ அதெல்லாம் சுன்னாவாக பதிவு செய்கிறாங்க ஹதீஸ் கலையில் உள்ளவங்க. ஆனால் இதே அக்கீதா பிரிவில் பார்த்தீங்கன்னா சுன்னாவை எந்த ரீதியிலலாம் பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்த்தோம். உலமாக்கள் என்னென்ன விதத்திலலாம் இந்த சுன்னாக்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத. இப்போ ஏன் சுன்னாவை இந்த இடத்துல இவ்வளோ முக்கியமான விஷயமா பேரிட்டு சொல்லணும்? இந்த முக்கியமான கொள்கை ரீதியான உள்ள விஷயங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காயத்து சுன்னா, அதை விட்டால் பிரச்சனை இல்லை. அப்போ அது எதில் வந்திருக்கு? சுன்னால வந்திருக்கு, ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ ஹதீஸில் வந்தால் விட்டாலும் பிரச்சனை இல்லை, அப்படி தானே? பொதுமக்களுக்கு மத்தியில் ஹதீஸில் எது வந்துச்சோ அது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஏன்னா சுன்னா. அது குர்ஆனில் எது வந்துச்சோ அது கட்டாய கடமை, அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இதை பேசினது, சின்ன வயசில் இருக்கும்போது. அப்போ கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிகிறது எதில் வந்திருக்கு?
சுன்னா. அப்போ அதை விடணுமா ஏற்றுக்கொள்ளப்படணுமா? ஏன் ஹதீஸில் வந்துருக்கு பாய், குரானில் வரலையே. குரானில் வந்தால் ஃபர்து, ஹதீஸில் வந்தால். அப்போ இந்த இடத்துல நமக்கு விளங்குது, குர்ஆனில் வந்தாலும் ஹதீஸில் வந்தாலும் அதுக்கு கட்டாயமாக கீழ்ப்படிவது அவசியம். ஏன்னா ஹதீஸ் துறையில் நம்ம பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை அம்ருல உஜூப்ல வரதான் பார்க்கணும். உஜூப்னா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அமரணி ரப்பி கதா, என்னோட இறைவன் இதை கட்டளை இட்டான். அம்ரு உஜூப்ல வந்துச்சுன்னா அது குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. கீழ்ப்படிதல்ல எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. மாறாக சிறப்புல வேற்றுமை இருக்கு. என்ன வேற்றுமை? குர்ஆன் வந்து நீங்க ஓதுனா நன்மை, ஹதீஸ் ஓதுனா நன்மையா? இல்லை. குர்ஆன் ஓதுனா நன்மை, ஹதீஸ் ஓதுனா நன்மை கிடையாது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஹதீஸ் நீங்க புகாரி கிதாபு ஃபுல்லாக படித்தாலுமே தலபுல் இல்முக்கான கூலி கிடைக்குமே, அந்த வார்த்தைக்காக கூலி இல்லை. ஃபதில் இருக்கு, சிறப்பு வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொழுகையில் பை தண்ணி தான் நல்லா இருக்கும். தொழுகையில் குர்ஆன் தான் ஓத முடியும், ஹதீஸை ஓத முடியாது. அப்படித்தானே? ரெண்டுக்கு மத்தியில் வேற்றுமை இருக்குது சிறப்பில். ஆனால் கீழ்ப்படிதல்ல எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யார் இந்த தூதருக்கு கீழ்ப்படிந்தாங்களோ அவர் நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு சுன்னாங்கிறத லேசாக மேலோட்டமாக பார்க்குறோம். இது நம்ம வந்து விரிவாக பார்க்க முடியாது, சுத்தமாக டைம் இல்லை. அப்போ சுன்னாங்கிறது நம்ம விளங்கிச்சு எப்படிலாம் உபயோகப்படுத்தப்படுதுங்கிறத. சுன்னாக்கும் குர்ஆனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? சுன்னா குர்ஆனுக்கும் ஒற்றுமை என்ன? சுன்னா ஒரு விதமாக வந்திருக்கு, குர்ஆன் ஒரு ஓகே பாய் போதுமா? பயான் இல்லை, வகுப்பு முக்கியமான வகுப்பு. ஏன்னா இன்றைக்கி கொள்கை குழப்பங்கள் இதில் தான் வருது. ஹதீஸ்லான வந்திருக்கு, குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணும். குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணும். குர்ஆன் வஹியா இல்லையா? வஹி, சந்தேகமே இல்லை. ஹதீஸ் வஹியா இல்லையா? அதையும் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ் என்னன்ட்டு. இப்போ குர்ஆனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லுது, ஹதீஸ் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. அது எந்த விதத்திலலாம் குர்ஆனும் ஹதீஸும் வருங்கிறத நாம் பார்ப்போம். என்ன தொடர்பு குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் உள்ள தொடர்பு? சில ஆயத்துகள் வந்து குர்ஆனில் வரும், அதே சட்டங்களை அதே விஷயங்களை அந்த உறுதிப்படுத்தி சுன்னால வரும். முதல் என்னது? ஒரு தொடர்பு. குர்ஆனில் எந்த ஒரு விஷயம் வந்திருக்கோ அதே விஷயத்தை சுன்னாவும் உறுதிப்படுத்தி வரும். உதாரணத்துக்கு வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். இது குர்ஆனில் வந்திருக்கு, அப்படிதானே? சுன்னால என்ன வந்திருக்கு? ஹதீஸில் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்னது? ஷஹாதா. அதுக்கப்புறம் இகாமத்து ஸலா, தொழுகை நிலைநாட்டுவது. வ ஈதாய் ஜகா, என்னது? ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். இப்போ குர்ஆனில் வந்துச்சு, அதே விஷயத்தை சுன்னாலே வந்திருக்கு, அதை உறுதிப்படுத்தி. இது ஒரு வடிவம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள ஒற்றுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரால ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி. ஈமானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஈமான் என்ன? ஆமன பில்லாஹி, ஈமானு பில்லா, ஈமான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ஓ மலாயிகா, மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ளணும், நபிமார்களை ஈமான் கொள்ளணும். ஹதீஸு ஜிப்ரீல்,
தெரியுமா? ஹதீஸு ஜிப்ரீல் யாருக்கெல்லாம் தெரியும்? ஹதீஸு ஜிப்ரீல்னா ஃபேமஸானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பக்கத்தில் வந்து அந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே? அது ஒரு அற்புதமான ஹதீஸ். வந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஹதீஸில் விளக்கப்பட்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எப்படி வந்தாங்க? அற்புதமான உடையில் வெள்ளைன்னு, பரட்டை தலை இல்லை. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தால் எப்படி பரட்டையாக இருப்பாங்களோ சஃபரில், அந்த இது இல்லை, ரொம்ப அழகாக வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இதுக்கு முட்டுக்காலுக்கு ஒட்டி வச்சு அமர்ந்தாங்க. எல்லாத்தையும் இந்த சிஃபா, இந்த செயல், உட்கார்ந்தது, வந்தது, பரட்டை தலை இல்லை, அழகான ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? கடைசியில் அந்த ஹதீஸோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தத்ரி மனி சாயில், அந்த கேட்கக்கூடியவர் யார் தெரியுமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது அவர் ஜிப்ரீல். ஏன் வந்தார்? யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தார். அப்போ இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்கறதுல மாணவர்களுக்கும் அந்த உஸ்தாதுக்கும் உள்ள தொடர்பு தான். எப்படி அமர்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி செவிமறித்து கேட்டாங்க, எல்லாமே. சரி, இது அப்புறம் பார்ப்போம். என்னன்னா இப்போ குர்ஆனில் வந்துச்சு ஈமான் பில்லா ஓ மலாயிகா, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஈமானுன்னா என்ன, ஈமான்னா என்ன? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இதே வசனத்தை, அன் துக்மினு பில்லாஹி, அவங்க வந்து நீ ஈமான் கொள்ளோ வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிர் கைரிஹி வ ஷர்ரிஹி, எல்லாத்தையும். இப்போ குர்ஆனில் வந்த செயலை அந்த சுன்னா தெளிவாக பேசுது, அப்படி தானே? அதை குர்ஆனில் வந்ததை அதை அப்படியே உறுதிப்படுத்தி கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லாமல் அப்படியே அது அல்லாஹ் சொன்னதை அப்படியே சொல்லுது உறுதியாக. அப்போ குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் உள்ள ஒரு தொடர்பு, குர்ஆனில் அல்லாஹ் சொன்னதை உறுதிப்படுத்தி ஹதீஸில் வரும் ஒரு தொடர்பு. ரெண்டாவது தொடர்பு பார்த்தீங்கன்னா குர்ஆனில் வந்த விஷயத்தை விளக்கி வரும். குர்ஆனில் ஒரு விஷயம் முஜ்மலாக வந்திருக்கும், அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் வந்து தொழுகை நிலைநாட்டி வாருங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். அப்போ ஒரு ஆள் எனக்கு குர்ஆன் தேவையில்லை, சுன்னா தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. அந்த ஆள் அரபியில் எவ்வளோ புலமையாக இருந்தாலும் சரி, குர்ஆனை வச்சு தொழுகை நிலைநாட்ட முடியுமா? அல்லாஹ் எங்கே சொல்லியிருக்கான் ஃபஜருக்கு 2 ரக்காயத்துன்னு? எங்கேயுமே இல்லை. துஹருக்கு 4 ரக்காயத்துன்னு யார் சொன்னா? அசர், மகரிப், எதுவுமே இல்லை. அப்போ குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கு? தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்லியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இதா கும்தும் இலஸ் ஸலாத், நீங்கள் வந்து தொழுகைக்காக நின்றால் தக்பீர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்ச விஷயத்தை சும்ம க்ரமா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், உங்களுக்கு லேசான உங்களுக்கு எது தெரியுமோ அந்த குர்ஆனை நீங்கள் படிங்க. அப்புறம் ருக்கு பண்ணுங்க. அதுக்கு அதாவது முத்துமஇன் அப்படின்னு சொல்லுவாங்க. ருக்கு பண்ணி நல்ல மனசு நிம்மதியானோன்னே திருப்பி எஞ்சி திருப்பி சஜிதா போயிட்டு அது இதை ஃபுல்லாக அவங்க விளக்குறாங்க. இது எதில் வருது? ஹதீஸில் வருது. அப்போ குர்ஆனில் இது சம்பந்தமாக வரல, ஹதீஸில் இது சம்பந்தமாக விளக்கமாக வருது. ஜக்காத் கொடுக்கணும், இதுக்கு இத்தனை சதவீதம் எங்கேயுமே இல்லை குர்ஆனில், மாறாக ஹதீஸில் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் லில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்க அப்படின்றான். ஹஜ்ஜில் என்னெல்லாம் இருக்குது? தவாஃப் இருக்குது, அரஃபா இருக்குது, ரஜும் இருக்குது, ஹல்க் இருக்குது. தவாஃப் 7 முறை சுத்தணும். இதை குர்ஆனில் எங்கேயுமே நீங்கள் பெற மாட்டீங்க. அதே மாதிரி சஇ பண்ணுறது, சஃபா மர்வாக்கு மத்தியில் சஇ பண்ணுறது,
நீங்கள் குர்ஆனில் எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க. இந்த ரெண்டு விஷயமும், தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ், இந்த மூணுமே இஸ்லாத்தோடைய அடிப்படையா இல்லையா? அடிப்படை, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மூன்று அடிப்படையுமே சுன்னா இல்லாமல் உங்களால் ஒருபோதும் நிறைவேற்றவே முடியாது. அப்போ சுன்னா எந்த அளவுக்கு முக்கியமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க, ஹுது என்கிட்ட இருந்து இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை என்கிட்ட இருந்து படித்து கொள்ளுங்க. அவங்க தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு சொன்னது. அதுதான் ஹதீஸ். ரெண்டு விதம் பார்த்தோம், குர்ஆனுக்கும் ஹதீஸ்க்கும் உள்ள தொடர்பு என்ன? ரெண்டு என்னது பாய்? தொண்டை தண்ணி வத்திக்க கத்திருக்கேன் பாய், சொல்லுங்க. ரிப்பீட் பண்ண விளக்கம் அப்படியே உறுதிப்படணும், விளக்கம். நீங்கள் தான் மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்று குர்ஆனில் வர்றத ஹதீஸ் அப்படியே சொல்லும். ரெண்டாவது குர்ஆனில் வர்றத விளக்கி சொல்லும். மூணாவது குர்ஆனில் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை தக்சீஸ் ஹுசூஸாக்கி சொல்லும். அது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு மீது செத்த விஷயம் ஹராம், அதே மாதிரி இரத்தங்கள் ஹராம். குர்ஆனில் வந்துச்சு தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? மீன், செத்த பிராணி ஹலால். இப்போ குர்ஆனில் எல்லாத்தையும் உமூமாக பொதுவாக சொல்லியிருக்கு, அதை குறிப்பாக எடுத்து சொல்கிறது சுன்னா. புரியுதுங்களா? உமூமாக எல்லா செத்த பிராணியும் ஹராம் அப்படின்ட்டு குர்ஆனில் வந்திருக்கு. அதை சுருக்கி சொல்லுது இந்த ரெண்டை தவிர அப்படிங்கிறது சுன்னா. அதே மாதிரி இரத்தத்தையும் ஹலால் ஆக்குது. அதே மாதிரி முஸ்லீம், இப்போ நான் எனக்கு பையன் இருக்கான், என்னோட பையனுக்கு என்னோட சொத்து போகுமா போவாதா? போகும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், அல்லாஹ் வந்து உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் வசியத் பண்ணுறான், இந்த சொத்து விஷயத்தில். அப்போ யாருக்கு போகாதுங்கிறத குர்ஆன் சொல்லலை, ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸ் என்ன சொல்லுதோ? காஃபிர் முஸ்லீமுடைய சொத்துக்கு வாரிசு அல்ல. இது குர்ஆனில் எங்கே தெரியும்? ஒரு குர்ஆனில் எங்கேயுமே இருக்காது. குர்ஆனில் மொத்தமாக வர்றத இது இல்லை, அதாவது விதி விலக்காக்கும் சுன்னா. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த ஒஸ்ஸாரிக்கு ஒஸ்ஸாரிக்கா, திருடர்களுக்கு கையை வெட்டணும். கைனா என்னது? கைனா ஃபுல்லாக இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும். லுகா அரபியில் பார்த்தீங்கன்னாலுமே கைனா இவ்வளோ தூரம் தான். அதை இங்கே வரைக்கும் கொண்டு வந்தது சுன்னா. புரியுதுங்களா? சுன்னா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ருபா தீனாருக்காக வெட்டப்படும், மற்றதுக்காக வெட்டப்படாது, குறைஞ்சது. அதுவும் பஞ்ச காலத்தில் ஒருத்தன் திருடனானா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டலை. அப்போ நபி வழி சுன்னாவை விதிவிலக்கா, நபி வழி குர்ஆனில் வர்ற விஷயத்தை விதிவிலக்காகுது, இது இல்லை இதை தவிர இப்படின்னு. இது மூணு. நாலாவது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் வந்திருக்கவே செய்யாது இந்த விஷயம், ஆனால் சுன்னால மட்டும்தான் வந்திருக்கும். நாலாவது பாயிண்ட் என்னது? குர்ஆனில் வந்திருக்கவே இல்லை இந்த விஷயங்கள், ஆனால் ஹதீஸில் மட்டும்தான் வந்திருக்கும். ஆண்களுக்கு ரெண்டு விஷயம் ஹராம். என்னதுலாம்? பட்டு, தங்கம். இது குர்ஆனில் எங்கேயும் கிடைக்குமா? கிடைக்காது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து, நீ ஒட்டுமுடி வைக்கிறால சபிக்கிறியாம அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிச்சவங்களை நான் சபிக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் குர்ஆனில் மேலே இருந்து கீழே வரைக்கும் படிச்சிட்டேன், வரவே இல்லை. மேலேருந்து கீழே வரைக்கும் நான் படிச்சுட்டேன், இந்த ஒட்டுமுடி சம்பந்தமாக குர்ஆனில் எங்கேயுமே இல்லை, நீ எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீ குர்ஆனை உண்மையை படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம் படித்தேன். அப்போ உனக்கு இந்த வசனம் கண்ணுக்கு தெரியலையா? ஹுது மா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொடுத்தாலும் எடுத்துக்கங்க, இதை விட்டு. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு. எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலுமே உங்கள் முடி எல்லாம் சிலிர்த்துதா எடுத்துக்கணும், சிலிர்க்கலையா எடுத்துக்க கூடாது. அவங்க வாதப்படி வச்சாலுமே இந்த ஹதீஸை அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹதீஸை எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு குர்ஆன் என்ன சொல்லுதோ, மா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு. ஹதீஸ் என்ன சொல்லுதோ, எடுக்காதங்குது. குர்ஆன் எடுங்குது. அப்போ ஹதீஸ் எதுக்கு முரணா இருக்கு? புரியுதா பாய்? இல்லை புரியுதா? குர்ஆன் என்ன சொல்லுதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலுமே எடுத்துக்கோங்குது. ஹதீஸ் என்ன சொல்லுதோ, அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலுமே உங்கள் முடி எஞ்சிக்கணும், சிலிர்த்தணும், அப்படின்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா எடுக்காத. அப்போ அவங்க உண்மையிலே அவங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் முதல்ல இந்த ஹதீஸை தூக்கிட்டு போய் என்ன செய்யணும்? குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணும். குர்ஆனோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த ஹதீஸ் நிற்குமா? நிற்காது. அப்போ குர்ஆனை ஹதீஸோட எப்படி ஒப்பிடணும்? இந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம சொன்னோம்ல, குர்ஆன் ஹதீஸ் எப்படி வரும், அதுதான் அலாமத்து சா, கியாமத் நாளுடைய அறிகுறி. தஜ்ஜால் வர்றது என்னதுதான் 10 அடையாளம் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது குர்ஆனில்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது, இவங்கெல்லாம் குர்ஆனில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? குர்ஆனில் இல்லாத விஷயம் ஹதீஸில் வரும். இந்த விஷயங்கள்லாம் ஹதீஸில் வரும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமே அத்தியுர் ரசூல, யார் இந்த தூதருக்கு கீழ்ப்படிந்தாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார். நம்ம தெளிவாக பார்த்தோம், சுருக்கமாக தான் பார்த்தோம். குர்ஆன் சுன்னாவும் எப்படி தொடர்பு, 4 விஷயம் பார்த்தோம். 4 விதமாக குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் தொடர்பு இருக்குது. அதுக்கடுத்து குர்ஆன் வஹி, சந்தேகமே இல்லை. ஹதீஸ் வஹியா? இல்லை, யாருக்காச்சும் எனக்கு சந்தேகம் இருக்குது தெளிவுபடுத்துங்கன்றீங்களா? இல்லை, இது கிளாஸ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நுத்துக் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அரபியில் நுத்துக்னா பேசுறது கிடையாது. பேசுறது பேர் கலாம். நுத்துக்குங்கிறது ஹா ஹா சொல்லுவீங்கல்ல, இதுக்கு பேர் நுத்துக். அவர் இதை கூட சொல்ல மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட மன இச்சைப்படி சொல்ல மாட்டார். இல்லா இன் ஹுவ வஹ்யுன் யுஹா. தெளிவா தெரியுது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அல் ஜௌசி, என்னடா ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அல் ஜௌசியை தூக்கிட்டு வந்துட்டே அப்படிங்கலாம். ஏன்னா பாரு, நாங்கள் இப்போ தான் ஒரு மதுஹப்பில் இருந்து கொண்டு வந்திருக்கோம் வெளியே, திருப்பி வேற ஒரு மதுஹப்புக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சின்ன சுமாலான ஒரு என்ன சொல்கிறது மிசால், உதாரணம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் அப்படின்றான். என்ன அர்த்தம்னா, நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிஞ்சவர்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்றான். இங்கே 2 குரூப் இருக்குது சொல்லிட்டானா அல்லாஹ்? 2 குரூப்பு. என்ன குரூப்லாம்? நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்கள்ட்ட போய் கேளுங்க. அப்போ 2 குரூப். என்ன குரூப் இருக்குது? தெரிஞ்சவர்கள் இருக்காங்க, தெரியாதவங்கள் இருக்கு. அல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? அப்போ 2 குரூப் இருக்குது. உதாரணத்துக்கு உலமாக்கள் மத்தியில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு சம்பவம், குர்ஆனில் எல்லாமே வந்திருக்கு, அப்படி தானே? யாருக்கு எதுவும் மாற்றுக்கருத்து இருக்கா? குர்ஆனில் எல்லாமே இருக்குது, அப்படி தானே? எல்லாமே இருக்குது, அப்படி தானே? இல்லை இது இல்லை இது இல்லைன்னு யாரும் நினைக்கிறீங்களா?
யாரும் இல்லையா? சரி, 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி சுடணும்? இதுதான் நம்ம ருஜு. எங்கே அந்த யார் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி? அவன் சொல்லுவான். ஏன் இது குரானில் இல்லையா? இருக்குது. எங்கே இருக்குது? ஃபஸ்ஸலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரியலைன்னா தெரிஞ்சவன்ட்டா போய் கேளுங்க. இது அல்லாஹ் சொன்ன. இதைத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம டீப்பாக வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு யார்கிட்டேருந்து கல்வியை பெறணும் அந்த அடிப்படையில் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எதையுமே வஹி இல்லாமல் பேச மாட்டாங்க. இன்றைக்கி நான் முடிச்சோன்னு தான் பார்க்குறேன், ஆனால் வருது உள்ளேருந்து ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நாங்கள் 2ஆக பிரிச்சுருவோம். எப்போ நபியாக சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் ஏற்றுப்போம். துன்யா ஒரு விஷயத்தில் எப்போ சொல்கிறாங்களோ நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சொல்கிறாங்களா இல்லையா? எந்த விஷயத்தில்? பேர்த்தம்பழம். நல்ல அந்த ஹதீஸ்லாம் எல்லாருக்கும் வந்திருக்குமே டக் டக்குன்னு. என்ன சொல்கிறாங்க? பேர்த்தம்பழத்தில் அவங்க ஒரு விதமான அறுவடை செய்ய சொல்கிறாங்க. அது வந்து இது பண்ணல, பலனளிக்கலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அன்தும் அலமும் மின்னி பி உமூரி துன்யாக்கும் அப்படின்றாங்க. துன்யாவுடைய விஷயத்தில் என்னை விட நீங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்றாங்க. இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க வச்சுக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு வருவோம்ல, காலைல 9 மணிக்கு போயிட்டு ஒரு பஸ்மா வச்சுட்டு நைட்டு வருவோம்ல, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வேலை பார்த்தாங்க நுபுவத்தில். இந்த டயத்தில் வந்து பஸ்மா வச்சுட்டு, நான் இந்த நேரத்தில் நுபுவத், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, துன்யாவுடைய விஷயத்தில் கேட்கக்கூடாது அப்படி தானே அவங்க சொல்கிறது. துன்யாவுடைய விஷயம் என்னது? கல்யாணம் முடிக்கிறது துன்யா விஷயமா? முடி வெட்டுறது அப்போ துன்யா விஷயம் என்னது? என்ன சொல்லுங்க. ஆனால் சிம்பிளாக ஒன்று சொல்லலாம். இது எப்போ வந்து இறங்குச்சு? இந்த ஹதீஸ் எப்போ, சம்பவம் எப்போ நடந்துச்சு? வந்த புதுசில். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால அவங்க சஹாபாக்கள் யாருமே விவசாயம் பண்ணல, மதீனா அன்சாரிகள் தான் விவசாயம் பண்ணாங்க. வந்த புதுசில் இவங்க சொல்கிறாங்க, அப்படி நடந்து போச்சு. நான் முன்னாடி ஒரு வசனம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூக்கும் வமா நஹாக்கும் அன்ஹு. இது எப்போ இறங்குச்சு? கடைசியில், இதுக்கெல்லாம் அப்புறம். அப்போ இந்த வசனம் இந்த ஹதீஸை நஸக் பண்ணுமா இல்லையா? இப்போ நஸக்னா அது என்னது பை? மாத்துறது. ஒரு சட்டம் வரும், குளிப்பு கட்டாயம், வெள்ளிக்கிழமை குளிப்பு கட்டாயம் எல்லா முஸ்லீம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பின்னாடி இல்லை அது சிறந்ததுன்றாங்க. முன்னாடி உள்ள சட்டத்தை அது இது பண்ணிடுச்சு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கபூர்களை ஜியாரத் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அப்படின்றாங்க. நான் வந்து குபூர், அதாவது ஜியாரத் மக்பரா இருக்குல்ல, மையவாடி, அந்த மையவாடிக்கு நீங்கள் போவதை தடுத்து வச்சுருந்தேன், இப்போ போங்கன்றாங்க. அப்போ முன்னாடி ஒரு சட்டத்தை மாற்றுறது நஸக், அது குர்ஆன்லேயும் வரும் சுன்னாலேயும் வரும். அப்போ இந்த வசனம் இது சம்பவத்தை நஸக் பண்ணுமா பண்ணாதா, மாற்றுமா மாற்றாதா? ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் உலமாக்கள் இந்த ஹதீஸை தெளிவாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இந்த புக்கையெல்லாம் எடுத்து படித்தா தானே, படித்தா விளங்கும். என்ன பேசியிருக்காங்க? இந்த வார்த்தை இருக்குது தானே, அன்தும் ஆலம் பி உமூரி துன்யாக்கும், இந்த வார்த்தை அங்கே ஷாத் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹதீஸை சில உலமாக்கள் பழகினம் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே இப்போ நாங்கள் இந்த வருஷத்தில் படித்தது, இந்த ஹதீஸை படித்தோம். அப்போது எங்களுடைய ஷேக் என்ன சொன்னார், ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சார். அதில் என்னென்னா, ஒரு பலஸ்தீன் நாட்டை சேர்ந்தவர், அரபி, அவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு பேரித்தம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முறையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முறையில், அவங்க சொன்ன முறையில் விவசாயம் பண்ணுறாரு. 2 மடங்கு பலன் தருதான். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இது எங்கேருந்து தெளிவாக நம்மளுக்கு விளங்குது.
அப்போ ஹதீஸை மன இச்சைப்படி அணுகிறதுக்கு ஒருபோதும் முடியாது, ஏன்னா அது வஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்? குர்ஆனை பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கானா இல்லை ஹதீஸையும் சேர்த்து பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கானா? குர்ஆனை பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கான். ஆயத்து என்னது பாய்? இல்லை, நான் குர்ஆனை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம், அப்படிதானே? இன்னா நஹ்னு குர்ஆனே வரலையாங்க? திக்ர். திக்ர்னா என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது திக்ர் அப்படின்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசால என்ன சொல்றான்? வ அன்ஸல அலைக அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த கிதாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்திருக்கிறான் அப்படின்றான். கிதாப் வல் ஹிக்மா, இன்னொன்று திக்ர், மூணையும் நம்ம பார்த்தோம். இப்போ அல் கிதாப்னா எல்லாருக்கும் தெரியும். கிதாப்னா குர்ஆன். ஹிக்மானா என்னது? சுன்னா. இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க அல் ஹிக்மா அல் கிதாப் ஹுவ குர்ஆன், அல் ஹிக்மா சுன்னா. இமாம் இப்னு தைமியா அவங்க சொல்றாங்க, எல்லாம் உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க ஹிக்மத்னா சுன்னா. சரிங்களா? அப்போ அது திக்ர் என்ன? திக்ரை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? திக்ர்னு சொல்லிட்டான், நாம் இந்த திக்ரை இறக்கினோம், திக்ரை பாதுகாப்போம் சொல்லிட்டான். அந்த திக்ரை நம்ம எப்படி விளங்குறது? எங்கேருந்து விளங்க முடியும்? குர்ஆன்லேருந்து தானே விளங்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நஹ்ல்ல, அன்ஸல்னா இலைக்க திக்ர், நாம் இந்த திக்ரை உமக்கு இறக்கினோம், லி துபையின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு நாம் இறக்கப்பட்டதை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக இந்த திக்ரை இறக்கியிருக்கோம். இங்கே ரெண்டு சொல்கிறான் இறக்குனதா என்னதெல்லாம்? உங்களுக்கு இறக்கப்பட்டதை தெளிவுபடுத்துவதற்காக நாம் இந்த திக்ரை இறக்கினோம். ஏற்கனவே ஒன்று இறக்கப்பட்டிருக்கு, அதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த திக்ரை இறக்கினோம். ரெண்டு வந்துடுச்சு. அப்போ என்னது? அல் முனஸ்ஸல். முனஸ்ஸல் அல்லாஹ்விட்டேருந்து இறங்கினது குர்ஆன். அல் முபையின் குர்ஆனுக்கு விளக்கம் உள்ளது. லி துபையின லின்னாஸ், நீ மக்களுக்கு தெளிவுபடுத்தா. யார் தெளிவுபடுத்தினா? அது என்னது? சொன்னா. அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான். அதே மாதிரி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்க சொல்றாங்க, அஸ்-சுன்னா தத்தனஸ்ஸலு அலைஹி பில் வஹி கமா நஸல அல் குர்ஆன். குர்ஆன் எப்படி இறங்குச்சோ அதே போல சுன்னாவும் இறங்குச்சு. இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க. ஆனால் இதே வசனத்தில் ஹதீஸ் வருது. ஹஸ்ஸான் இப்னு அத்தீ அவங்க சொல்கிறாங்க ஹதீஸ். லாலக்காய் அவங்க அதோட தாரிமி தெரியுமா, அவங்க கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி லாலக்காய் இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. என்ன ஹதீஸ்னா, இன்ஸிலு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசுன்னதி கான ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சுன்னாவை கொண்டு இறங்கினாங்க. கமா இன்ஸிலு அலைஹி பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இறங்கி வந்தாங்களோ அதே போல சுன்னாவை கொண்டும் இறங்கி வந்தார்கள். இது என்னது? இப்னு தைமியா சொல்ல, ஹதீஸ். அப்போ சுன்னாவும் இறக்கப்பட்டது, அல் குர்ஆனும் இறக்கப்பட்டது. எங்கேருந்து? மண்ணடியிலேருந்து இல்லை, அல்லாட்ட இருந்து. இறக்கப்பட்டதுன்னா நேரம் அங்கேருந்து இறக்கிறது இல்லை. ஜிப்ரீல் அங்கேருந்து வரல, அல்லாட்டேருந்து வந்தான். அல்லாட்டேருந்து வந்தது வஹி, ரெண்டுமே வஹி. அப்போ ஒரு வஹி இன்னொரு வஹியோட எப்படி முரண்படும்? மனுஷனோட அக்கில் முரண்படுமே தவிர புத்தி வஹி ஒருபோதும் முரண்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மா, அதே போல எனக்கு குர்ஆன் எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ அதே போல இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னது? சுன்னா. தெளிவாக நமக்கு தெரியுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இப்படி அப்படியே சாஞ்சிட்டு சோபால, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பற்றி சொல்லும்போது பைனனா பைனக்கும் அல் கிதாப், இல்லை குர்ஆனில் வந்திருக்கா, குர்ஆனில் இருக்கா, நீ சொல்கிறது குர்ஆனில் இருக்கா இப்படின்னு கேட்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், நான் எதை ஹலாலாக்குனனோ அது அல்லாஹ் ஹலாலாக்கியது போல, நான் எதை ஹராமாக்கினேனோ அதை அல்லாஹ் ஹராமாக்கியது போல. இதுக்கு மேலே வேணுமா எதுவும் தலீல், சுன்னா, வஹீன்னு இல்லை வேணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா திக்ர் மூமின்களுக்கு பலன் அளிக்கும், நயவஞ்சலுக்கு பலன் அளிக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களுக்கு அது திக்ர் பலன் அளிக்கும். இமாம் அல்பானி சொல்கிறாங்க, ஒரு அத்தாச்சி சுண்ணாவை பேணக்கூடியன்னு நினைக்கிறான்னா அவனுக்கு ஒரு அத்தாச்சி போதும், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல். இப்போ ஹதீஸில் நிறைய சம்பவம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய உணவு இது, அந்த ஹதீஸ் தெரியும் தானே, என்னெல்லாம் கேட்பாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, இது ஹதீஸா குர்ஆனா? இது ஹதீஸ் தான், குர்ஆனில் எங்கேயுமே இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அஹ்பர்னி பிஹின்ன ஜிப்ரீல் ஆனிஃபன், இப்போ இந்த ஜிப்ரீல் என்ன சொல்லிட்டு போனார். இப்போ சுன்னா ஜிப்ரீல் மூலமாக இறங்கியிருக்கு, அந்த சுன்னா ஹதீஸா உங்களுக்கு சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கு. அப்போ சுன்னா அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரூஹை பற்றி கேட்பாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி உம்ரா செய்கிறத பற்றி கேட்கும்போது உமர் ரலியல்லாஹுடைய சம்பவம் வரக்கூடியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வர்றதை இவங்க பார்ப்பாங்க. அந்த வஹியில் யாருப்பா அந்த உம்ரா பற்றி கேட்டது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உம்ரா பற்றி விளக்குவாங்க. இதெல்லாம் எங்கேயுமே குர்ஆனில் இல்லை, இது சுன்னால தான் இருக்குது. அப்போது ஹதீஸும் வஹீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்கும் இருக்கா? இல்லை. அப்போ வேலை முடிஞ்சிச்சு. முதல்ல என்னது பார்த்தோம் பை? சுன்னானா இல்லை, நான் கேள்வி கேட்குறது கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். பை மக்கள் பாவம் பை, இல்லை அப்படிதானே. இன்னொன்று பயன்பாட்டு ரீதியாக என்னங்கிறத பார்த்தோம், எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பயன்படுத்தப்படுது, இமாம்கள் உசூல் சுன்னா கிதாபுகளை ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத. அப்போ சுன்னாக்கும் ஹதீஸ்க்கும் உள்ள என்னது பார்த்தோம் பை? தொடர்பு பார்த்தோம். அது எத்தனை தொடர்பு பார்த்தோம்? அதை கேட்கல, அப்படி போயிடுவோம். அதுக்கப்புறம் வஹி அப்படிங்கிறத பார்த்தோம், அப்படி தானே. சுன்னா வஹிங்கிறத பார்த்தோம். இப்போ 3 சுன்னானா என்னது, ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அப்புறம் சுன்னாவும் வஹிங்கிறத பார்த்தோம். இந்த 3ல் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஏன்னா சந்தேகத்தை வச்சுட்டு அப்படி போக முடியாதுல்ல. அக்மல் துலக்கும் ஒரு சில பேர் சொல்றாங்க தொழுகைக்கு முன்னால இது ஓதுறது, தொழுகைக்கு அப்புறம் இது ஓதுறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை இதில் சொல்லப்படுது எப்படின்னா, சுபுக்கு அப்புறம் 3 முறை இது ஓதணும், அதுக்கப்புறம் மகரிபுக்கு அப்புறம் இவ்வளோ ஆகும். அப்போ அதை சொல்லும்போது சொல்றாங்க அது 1 நேரம் ஓதுனா போதும் மகரிபுக்கு அப்புறம். ஆனால் அதில் எழுதி வச்சு 3 நேரம் ஓதுன்னு சொல்லி அதை எழுதி வச்சு. நீங்கள் சொன்ன அந்த கருத்து புரிஞ்சிருச்சு. சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதில் பாத்தில் உள்ள நுழையாது எந்த திசையில் இருந்தோம், அப்படி தானே. சுன்னால எல்லாமே இருக்குது. மௌதுன்றாங்கோ, மத்ரூக்குன்றானோ, பழையனன்றாங்க, இட்டுக்கட்டப்பட்டதுன்றாங்கோ, நிறைய சொல்கிறாங்க. அப்போ சுன்னா பாதுகாக்கப்படல தானே? சொல்லுங்கள் பாய், பாதுகாக்கப்படல தானே? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு தானே? அப்போ சுன்னா இன்ஷா அல்லாஹ் வந்துடும். சுருக்கமாக முடிச்சு உங்கள் கேள்வியை நான் பெருசாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், டைம் இருந்துச்சுன்னா.
அப்போது நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். வேறு யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் லேசாக என்ன பார்த்தோம்? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கீழ்ப்படிதலில் வேற்றுமை என்னங்கிறத பார்த்தோம். அதில் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் இந்த நபிக்கு கீழ்ப்படிந்தாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிறத சொல்கிறான். நிறைய விஷயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ ரசூல, எல்லாத்துலேயுமே அத்தீஉல்லாஹ வர் ரசூல் சும்ம ரசூல் இல்லை வர் ரசூல். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியணும், தூதருக்கும் கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிகிற விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, அப்படி தானே? ஆனால் சுன்னாவில் எப்படி வந்துக்கிறத பார்க்குறது இருக்குது. சுன்னா முஅக்கதா வரும் சில இது. இப்போ ஜனாசா தொழுவை இருக்குது. ஜனாசா தொழுவை எதில் வந்துச்சு? ஹதீஸில் வந்திருக்கு, அப்படி தானே? அதை ஒட்டுமொத்த சமுதாயம் விட்டால் பாவி ஆகிடுவாங்க. சில சமுதாயம் சில மக்கள் செஞ்சான்னா இன்னொரு மக்கள் மேலே கடமை இருக்காது. இது ஃபர்து ஐன் கிடையாது, ஃபர்து கிஃபாயா. புரியுதுங்களா? அதே மாதிரி சுன்னால சில விஷயம் கண்டிப்பாக கட்டாயமாக செஞ்சாக வேண்டியது இருக்கு. சில விஷயம் செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி முஸ்தஹப்புங்குவாங்க, நதுப் அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி சுன்னால நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் படிக்கிறது, ஒவ்வொரு ஜும்மாலையும் ஓதுறது சிறந்த ஒரு வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அதை பின்பற்றுறது ஒரு மூமின் மேலே கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் அத்ஆனி, எனக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து விட்டார் அப்படின்றாங்க. சரி, இப்போ இதுலேயே சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறதுல இல்லை. அல்லாஹ் சொன்னால் கீழ்ப்படிவான் அப்படின்னா அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான் நபிக்கு கீழ்ப்படிய சொல்லி. அப்போ நீ அல்லாஹ் சொன்ன கீழ்ப்படியணும்னா நபிக்கு கீழ்ப்படியணும். ஃபைன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ். அப்போ இத்திபா ரசூல் கடமையாயிடுச்சு. இது சுருக்கமாக பார்க்குறோம். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தமாக சட்டை ஏற்ற முடியுமா? முடியாது. ஒட்டுமொத்த முஸ்தஃபிகீன் அலை, மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஒருமித்த கருத்து. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஆராஃபில் சொல்கிறான், யுஹில்லு லஹுமுத் தையிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு நல்லதை ஹலாலாக்குவார். என்னது? யாரு? அல்லாஹ்வா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டதை ஹராமாக்குவார். அப்போ இங்கே இந்த வசனத்திலேருந்து என்ன விளங்குது? நபி அவர்கள் அந்த மக்களுக்கு நல்லதை தான் ஹலாலாக்குவார். யுஹர்ரிமு அலைஹிம் அல் ஹபாயிஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வ மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸை பார்த்தோம், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஹராமாக்கினாரோ அது அல்லாஹ்வும் ஹராமாக்கியது போல, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கினாரோ அது அல்லாஹ்வும் ஹலாலாக்கியது போல. அப்போ முடியுமா முடியாதா? இதுலேயும் சந்தேகமா? இப்போ ஒரு விஷயம் வருது, அல்லாஹ் ஒரு வேதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறான். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத விளக்கி சொல்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆனில் சுன்னாக்குள்ள தொடர்பில் கடைசி தொடர்பு என்ன பார்த்தோம்? குர்ஆனில் வராதது சுன்னால வரும். என்னத்தையெல்லாம் ஹராமாக்குனாங்க மக்களுக்கு? பட்டு ஹராம், நம்மளுக்கு தங்கம். இது யார் ஹராமாக்குனா?
அப்போ முடியுமா முடியாது? முடியும், சந்தேகம் இல்லைல்ல. நிச்சயமாக நான் மனிதரை எண்ணி வேற இல்லை, எனக்கு வகி வருகிறது அப்படிங்கிறது அல்லாஹ் வசனம் போது ரசூலுல்லாஹ்க்கு ரைட்ஸ் வராது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் ஃபாலோ பண்ணியானோ ரசூலுல்லாஹ். இப்போ அவங்க தன்னிச்சையா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் எடுத்தாங்க அவங்களுக்கு. அப்படின்றது தன்னிச்சையான எந்த ஒரு முடிவும் இருக்காது. புரியுதானே? இப்போ வகி ஹதீஸ் அப்படிங்கும்போது வகியா பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ரசூலுல்லாஹ் எடுக்க முடியும். அவங்க தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களா இல்லை சொல்கிறீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுங்க. ஏன்னா டக்குன்னு அது நீங்கள் ரொம்ப நேரம் கேட்க அது போயிட்டோம். இன்ஷாஅல்லாஹ் நம்ம முடிச்சதுக்கப்புறம்னா பேசிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதை ஹலாலாக்கினேனோ அது அல்லாஹ் ஹராமாக்கியது போல, ஹராமாக்கினான் இல்லை, மிஸ்லமா ஹர்ரமல்லாஹ் ஹதீஸில் வருது. இமாம் அல்பானி இந்த ஹதீஸை சஹீன்றாங்க. இந்த ஹதீஸ் இந்த வார்த்தை கடைசியில் வருது. இதுக்கு முன்னாடி உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மாஹு. இது ஆரம்பம். எனக்கு இந்த குர்ஆனும் அதே போல் இன்னொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 அப்படிதானே பாய்? ஒன்று என்னது பாய்? இல்லை பாய், 2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்னது பாய்? இன்னொன்று சுன்னா. சுன்னா எங்கேருந்து வருது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அது என்னது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட் யாருக்கு கொடுத்துருக்கான்? இல்லை, நபி வாயிலேருந்து வருது. யார் ஹலாலாக்குறாங்க? பட்டை யார் ஹராமாக்குனா? அல்லாவா? பட்டை யார் ஹராமாக்குனா? உங்களுக்கு. அந்த மீனை சாப்பிட்லாம், செத்த மீனை சாப்பிட்லாம் அப்படின்னு யார் ஹலாலாக்குனா உங்களுக்கு? அல்லாஹ் எங்கே ஹலாலாக்கியிருக்கான், ஹராமாக்கியிருக்கான்? அந்த 2 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே இல்மு கொடுத்தது அல்லாஹ் தான், அதில் சந்தேகமே இல்லை. யார் மூலமாக அவங்களுக்கு வருது? யாருக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்கான்? யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அவர் ஹலாலாக்குவார். எதை? நல்ல விஷயங்களை. இந்த விஷயம்தான் ஹலாலாக்குவார். குர்ஆன் தர்ஜுமா இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். நான் அந்த சூரத்துல் ஆராஃபில் வருது. கெட்ட விஷயங்களை யார் ஹராமாக்குவார்? யார் சொல்கிறா? அவர் ஹராமாக்குவார். அவர் யார்? மண்ணடியில் இருக்கிறவரா? இல்லை. அவர்னா யார்? அப்போ அந்த அவர் ஹலாலாக்குவார் ஹராமாக்குவார்னா யாரை குறிக்குது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்குவாங்க. இது சுருக்கமாக உங்களுக்கு. அதுக்கப்புறம் சுன்னா நம்ம பார்த்துட்டோம். இது ஹராமாக்குறது ஹலாலாக்குறது சுன்னா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கீழ்ப்படியும். இப்போ முக்கியமான சாப்டர் என்னன்னா, சுன்னா பாதுகாக்கப்பட்டதா? பாய் கேட்டீங்க இல்லை? என்ன கேட்டீங்க? சுன்னா பாதுகாக்கப்பட்டதா? ஏன்னா அதில் பலகீனமான ஹதீஸ் வருது. பாய் உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? சுன்னா பாதுகாக்கப்பட்டதா? ஏன்னா அவங்க சொல்கிறாங்க சுன்னால நிறைய வந்திருக்கு, இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. குர்ஆன்ல வந்திருக்கா? இல்லையா? தெரியலையா? இல்லை இல்லை, அப்படி தானே? சரி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முசைலமா கத்தாப் தெரியுமா உங்களுக்கு? தன்னை நபின்னு சொன்னான். எப்படி நபின்னு சொன்னான்? வஹி வருதுன்னா. வஹி என்னது? சரி. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி முசைலமா கத்தாபோட இதாக இருந்தார், அதாவது நட்பு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பார்க்கும்போது முசைலமா அந்த பொய்யன் கேட்குறான், உன்னுடைய தோழருக்கு என்ன வஹி இறங்கியிருக்கு
அப்படி கேட்குறான். அப்போது அம்ர் இப்னு ஆஸ் அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் யாராக இருக்கிறாரு? காஃபிராக இருக்கிறாரு அம்ர் இப்னு ஆஸ். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? முஹம்மது அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான சூரா ஒன்று இறங்கியிருக்கு. அவங்க சொல்கிறாங்க பலீகா வஜீஸா, ரொம்ப அற்புதமான ஒரு சூறா இறங்கியிருக்கு. ஏற்றுக்கொள்கிறாங்க சூப்பர்னு. யாராக இருந்துக்கிட்டு? என்ன சூறா? வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இந்த வகை எனக்கு இறங்கியிருக்கு. அப்போ முசைலமா என்ன சொல்கிறான்? எனக்கு வகை இறங்கிக்கு தெரியுமா அப்படின்றான். அப்போ என்ன வகைன்னா அவர் சொல்கிறார், யா வபர் இன்னமா அந்த உதுனான் வ சதுர். யாரு? அப்போ குர்ஆனை போல இன்னொரு குர்ஆனை வஹியை கொண்டு வரத்துக்கு முயற்சி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. சரி, சவுதிகளில் எத்தனையோ குர்ஆன்கள் பிடிக்கப்பட்டது, அப்படியா இல்லையா? ஏன்? உள்ள திரிபு இருக்கு. அது என்னது? வத அப்படிங்குவாங்க அரபியில். உள்ளே வச்சுட்டான் எக்ஸ்ட்ரா குர்ஆனுக்குள்ளே வச்சுட்டான். முயற்சி. ஒரு முசைலமா வரல, கதாபுகள் நிறைய வந்தாங்க. அதே மாதிரி ஹதீஸ்லையும் ஒரு பொய்யன் வரல, நிறைய பொய்யன் வந்தான். இமாம் தாரகுத்னி அவங்களுடைய தப்சீரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் இட்டு கட்டியிருக்காங்க குர்ஆன் பேரில். அல் காரியா மல்காரியா அந்த சூறாக்கு எனக்கு வந்திருக்கு சூறா அல் ஃபீல் மல்ஃபீல். முடிஞ்ச அளவுக்கு இது என்னது குர்ஆனில்? இது என்னது குர்ஆனில்? இது என்னது பாய்? நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்களா? குர்ஆனில் இப்படி ஒன்று சொல்கிறாங்களே, இது என்னது? குர்ஆனா இல்லை இட்டு கட்டப்பட்டதா? இப்போ குர்ஆனில் வரலன்னு நீங்கள் இப்போ குர்ஆனில் இட்டு கட்டப்பட்டதுன்றீங்க. குர்ஆனை போல இட்டு கட்டப்பட்டிருக்கு, அப்படி தானே? அதே போல தான் ஹதீஸை போல இட்டு கட்டப்பட்டது. புரியுதுங்களா? சரி, ஒரு சிம்பிளான உதாரணம். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க. போனோன்னே அரிசி வச்சுருப்பான், அக்பார் முத்திரை பதிச்ச அரிசி. அது எதுக்கு அக்மார்க் முத்திரை? கல் இருக்காது, எதுவுமே இருக்காது, பாதுகாக்கப்பட்டது, அப்படி தானே? பாதுகாக்கப்பட்டு வச்சாச்சு. அப்படி வச்சாலும் பாதுகாக்கப்படல நீங்கள் சொல்லுவீங்களா? ஒரு கேன் வருது உங்களுக்கு தண்ணியில் ஒரு கேன் வருது, அக்வாஃபினான்றாங்கோ. இல்லை இது பாதுகாக்கப்படல, ஏன்னா தண்ணியில் நிறைய வைரஸ் இருக்குது. இந்த கேன் பாதுகாக்கப்பட்டது இல்லையா? அதுங்க பேச்சு நம்மளுக்கு, அப்படி தானே? தண்ணியில் வைரஸ் இருந்தாலே பாதுகாக்கப்படலன்னு ஆகிடுமா? அந்த கேனை வாங்குறீங்க, பாதுகாக்கப்பட்ட நம்புறீங்கல்ல. அதே மாதிரி ஹதீஸில் என்ன தைஃப் இருக்குது. நீங்கள் புக்கை திறந்தா தைஃப்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது கல்லுப்பா, இது மண்ணுப்பா, இதை எடுக்காத, இது சரியானது. இப்படி பாதுகாக்கப்பட்டாச்சா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு சில உதாரணங்கள் சொன்னால் இன்னும் தேவைப்படும், அது விரிவாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சில பேருக்கு குர்ஆன் சுன்னா ரீதியாக சொன்னால் இது வராது, அறிவு ரீதியாக சொல்லணும். இப்போது சும்மா சாதாரணமாக பார்த்தோம் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாரும் தெரியும் தானே? அது யாரோடது? யூதர்களோடது பாய். அதில் என்ன? இவங்களுக்கு நம்மளுக்கு எதிராக தான் நடக்குது. அந்த இடத்துல ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது நிரூபிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யாரு? முஸ்லீம் இல்லை, யாரு? ஆனால் நம்ம முஸ்லீம் சகோதரர்களே ஹதீஸ் பாதுகாக்க ஏன் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நிரூபிச்சிருக்காங்கன்னு? ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ஆள், அப்துல் ஹமீத், அவர் பேர் முஹம்மது அப்துல் ஹமீத், ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர் இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு கிதாப் எழுதியிருக்காரு, புத்தகம். அது இங்கிலீஷில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிதாபு த ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஹதீஸ் இன் த லைட் ஆஃப் சஹீஃபா ஹதீஸ், அந்த புக்கு பேர்.
நெட்டில் போட்டால் கூட கிடைக்கும். அரபி ஒரு மூலம், இங்கிலீஷ் மூலம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த இதை எடுத்து பார்த்துக்கலாம், ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா இல்லையாங்கிறத. அவர் பாதுகாக்கப்பட்டதை எப்படி நிரூபிச்சிருக்காருன்னா, ஹதீஸ் பல அறிவிப்பாளர்கள் ரீதியாக வந்து சேருது. அப்படி தானே பாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க சஹாபாக்களுக்கு வரும். சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மாணவர்களுக்கு வரும். மாணவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க மாணவர்களுக்கு வரும். அப்படி தானே? ஆனால் இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கணும். ஹதீஸ் எப்போ தொகுக்கப்பட்டது? ஏன்னா இதை பார்த்தா இது விளங்கும். அதுதான் ஹதீஸ் எப்போ தொகுக்கப்பட்டது? முதல்ல ஹதீஸ் எப்போ தொகுக்கப்பட்டுச்சு? மாலிக் இப்னு அனஸ். முஅத்தா. சரி, வேற மாற்று கருத்து யாருக்கு இருக்கா? இல்லை, அப்படி தானே? நம்மளுக்கு தெரியுது இவ்வளோதான். நம்ம பேசுகிறது அவ்வளோ. பை உங்களை சொல்ல போய் பொதுவாக சொல்கிறேன். நம்மளுடைய ஆமாம் தகுதி நம்மளுக்கு இவ்வளோ தான். ஆனால் நம்ம பேசுகிறது தான் நிறையா. அங்கே தான் பிரச்சனை. இமாம் இப்னு தைமியா சொல்கிறாங்க, மன் தக்கல்லம ஃபித்தீனி பிலா இல்மின் ஃபஹுவ காதிபுன். யார் இந்த மார்க்கத்தில் கல்வி இல்லாமல் பேசுகிறாங்களோ அவன் பொய்யன். அவன் பொய்யை நாடாமல் இருந்தாலுமே அவன் பொய்யன்தான். ஏன்னா மார்க்கத்தில் கல்வி இல்லாமல் பேசுகிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதுக்கு குர்ஆன்லேருந்து நிறைய ஆதாரம் இருக்குது கல்வி இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. லா தக்ஃபுமா லைஸ லக பிஹி இல்ம். கல்வி இல்லாத விஷயத்தில் உனக்கு எதில் அறிவில்லை, நீ எதில் உனக்கு அறிவில்லையோ அந்த விஷயத்தில் எழுந்து கூட நிற்காதன்றான் அல்ல. அப்போ அறிவில்லாத விஷயத்தில் பேசக்கூடாது. இப்போ ஹதீஸ்களை எப்போ ஹதீஸை தொகுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கெல்லாம் தொகுத்தாங்க ஹதீஸை. ஆனால் இந்த ஹதீஸ் தொகுக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு ஒரு வாதம் வைப்பாங்க. யார் சைடு இருந்து? இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற சைடில் இருந்து. பாதுகாக்கப்படலைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க சைடில் இருந்து என்ன சொல்லுவாங்க? லா தக்துபு அன்னி, என்கிட்ட இருந்து எதையும் எழுதாதீங்க. வமன் கெத்தப அன்னி, யார் என்கிட்ட இருந்து எழுதுனாங்களோ அவங்களாம் அழிச்சிருங்க அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் என்கிட்ட இருந்து எழுதுனாங்களோ அதெல்லாம் அழிச்சிருங்கன்றாங்க. இந்த ஹதீஸை பாதமாக வைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த நம்ம ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம், திடீர்னு ஒரு ஹதீஸை கொண்டு வந்து உங்களை குழப்பிடக்கூடாதியா, அதனால தான் அவங்களுடைய விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஹதீஸ் தான் அவங்களுக்கு அடிப்படையான ஆதாரம். இப்போ நான் முதல்ல ஒன்று சொன்னேன், ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸ் மறுக்கும், அப்படி தானே? சரி, இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரியணும்? அசலா ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், அந்த அடிப்படையில் தானே புரியணும். அதில் எந்த சந்தேகம் இல்லையே. தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட தானே போய் கேட்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது தான் பிரச்சனைங்க. ஆமாம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தெருவில் ஜாகிலாக சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா, வா ஒரு நாள் பயான் பண்ணிட்டு போனால் வருவானவன், என்ன போய் கூப்பிட்றீங்களா அப்படின்னு தான் சொல்லுவான். அவனால் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆலிமை கூப்பிடுங்க வருவார், அவருடைய எல்லையில் பயான் பண்ணிட்டு போயிடுவார். நான் தான் ஆலிம்னு நினைப்பான் தெரியுமா, அவனை கூப்பிடுங்க, ஹலாலை ஹராமாக்குவான், ஹராம ஹலால் ஆக்குவான் இஷ்டப்படி. இங்கே இதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? இந்த ஹதீஸை நம்ம எப்படி அணுகணும்? இமாம் நவவி இந்த ஹதீஸுக்கு அவங்க தான் கொண்டு வர்றாங்க, முஸ்லீமில் கொண்டு வர்றாங்க. யார் கொண்டு வர்றாங்க? இமாம் நவவி தான் இந்த ஹதீஸை எழுதாதீங்கன்னு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அவங்க தான் இன்னொரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க, எழுதுங்கன்ட்டு கொண்டு வர்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அற்புதமான ஒரு சஹாபி. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலேருந்து என்ன வந்தாலுமே எழுதிடுவார். உடனே சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், அவர் மறக்க செய்வார், இல்லை அவர் கோபமாக இருப்பார்,
ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், எந்த நிலைமையில் இருப்பாருன்னு தெரியாது. அதனால் அவர் சொல்கிற எல்லாத்தையும் எழுதாத அப்படின்னு நாங்கள் மற்ற சஹாபாக்கள்லாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு அப்போ அவங்க அம்ர் இப்னு ஆஸ்ட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து எது வெளியே வருதோ ஹக்கை தவிர ஒன்றும் இல்லை. மா யஹ்ருஜு மின்ஹு இல்லா ஹக். இந்த இடத்துலேருந்து வர்றதுலாம் வாயை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை, எல்லாமே ஹக்கு, அதை ஃபுல்லாக எழுது அப்படின்றாங்க. எழுதக்கூடாதுன்றாங்க, எழுதுன்றாங்க. எப்படி புரிகிறது? நீங்கள் புலூகுல் மராம் படிச்சிங்கன்னா ஒன்று படிச்சுட்டே இருப்பீங்க, அதுக்கு மாற்றமான ஹதீஸாக இன்னொன்று வரும். அது எப்படி புரிகிறது அப்படிங்கிறத விஷயம். இமாம் நவவி அவங்களுடைய இந்த முஸ்லீமுக்கு விளக்கம் கொடுக்கும்போதும் நிறைய விதமாக விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம புரியணும்னு நினச்சா அழகாக புரிஞ்சிடலாம். அதில் வேறு விதமாக சொல்கிறாங்க, அந்த தடை யாருக்கு இருந்துச்சுன்னா, எழுதாதவங்க தடை எப்படி இருந்துச்சுன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரே சஃபா ஒரே பேப்பரில் எழுதுறது தடையாக இருந்துச்சு. இன்னொரு விதமாக சொல்கிறாங்க, அந்த தடை முதல் காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை விட்டு இது பக்கம் முழுமையாக சாஞ்சிருவாங்களோன்னு பயம் அவங்களுக்கு. குர்ஆனை எழுதாமல் ஹதீஸை எழுதிட்டே இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ இந்த அடிப்படையில் எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரி யார் இத்கானோட இருக்கிறாங்களோ, யார் இத்கான், அதாவது அவர் நல்ல இதை படிப்பில் ஃபஸ்ட்டு மாணவர் சொல்லுவாங்கல்ல, அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும் தானே, அந்த மாதிரி மாணவர்கள் எழுதலாம். யாருக்கு ஹிஃப்து இல்லையோ, மனன சக்தி இல்லையோ, அவங்க எழுதிக்கொள்ளலாம். யாருக்கு மனன சக்தி இல்லை இருக்குதோ அவங்க எழுத தேவையில்லை. இப்படி பல விதமாக இந்த ரெண்டு ஹதீஸையும் ஜம்மு பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் முரண் கிடையாதுன்றாங்க. வெளிப்படையாக பார்த்தா முரண், விளக்கத்தை பார்த்தா முரண் இல்லை அப்படின்றாங்க. சரி, இன்னும் தெளிவாக புரியணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னர்களுக்கு கடிதம் எழுதுனாங்களா இல்லையா? அது என்னது, ஹதீஸா இல்லை சும்மா சேட்டிங்கா? ஹதீஸ் எழுதப்பட்டுதா இல்லையா? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுனாங்களா இல்லையா? அப்போ அந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? ஹதீஸ் தான் எழுதப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மற்ற மன்னர்களுக்கு அவங்க அனுப்புனாங்க. அந்த அனுப்புனது ஹதீஸா குர்ஆனா? யார் எழுதுனா? யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? அப்போ சந்தேகமே இல்லை, எழுதப்பட்டுச்சா இல்லையா? ஆமாம். சரி, இதுக்கு மேலே எதுவும் டவுட் இருக்கு எழுதப்பட்டுச்சுன்ட்டு? நிறைய பேர் இருக்குது. உக்துபுலி அபிஷா, நிறைய ஹதீஸ் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட இருக்குது. நான் போதுமான்னு தான் கேட்டேன், ஏன்னா டைம் இல்லை, இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ போதும், எழுதப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதார்னா அவங்க மன்னர்களுக்கு எழுதுனது ஹதீஸ் தான். சரி, இதே ஒரு விதமாக பார்த்தாச்சு. குர்ஆன் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே துவக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அது எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குது? அந்த நான் சொன்ன ஆள் அப்துல் ஹமீத், முகமது அப்துல் ஹமீது எப்படி நிரூபிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாணவரில் ஒரு மாணவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி தானே? அதில் எந்த சந்தேகம் இல்லையே. சரி, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா கேட்கலையா? ஹதீஸா கேட்டாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் எழுதி கொள்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு அப்புறம் அபூ ஹுரைரா பாடம் படித்து கொடுத்தாரு, அப்படி தானே? படித்து கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லை, எல்லா சஹாபிகளும் படித்து கொடுக்கறது என்னது, உங்களுக்கு இந்தந்த சஹாபி அறிவிச்சுறது கல்வி தான். கல்வியை ஹதீஸாக கற்றுக் கொடுத்தாங்க. ஹம்மாம் இப்னு முனப்பி அஸ்ஸனஆனி, யமன் நாட்டை சார்ந்த ஒருவர். அவர் பேர் என்னன்னா ஹம்மாம் இப்னு முனப்பி. அபூ ஹுரைரா எந்த நாட்டை சார்ந்தவர்? யமன். அப்போ இந்த ஹம்மாம் இப்னு முனப்பி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு பாடம் படிக்கிறாங்க. பாடம் படிச்சுட்டு யமன் நாட்டுக்கு திரும்பும்போது எனக்காக
சில ஹதீஸ்களை சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டதாக ஒரு 129 பக்கத்தில் ஹதீஸை அவங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹம்மாம் இப்னு முனப்பே எழுதுனாங்க. இது யார் எழுதுனா? ஹம்மாம் இப்னு முனப்பே. யார்கிட்டேருந்து வாங்கினாங்க? சஹாபிட்டேருந்து. நெட்டில் போயிட்டு ஹம்மாம் இப்னு முனப்பியோட கிதாபு இன்னைக்கு வரைக்கும் பிரிண்டில் இருக்குது. ஜாமியா இஸ்லாமியா மதீனாவில் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மக்தபா ஒன்று இருக்குது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா புக்கு பேர் சஹீஃபத்தே சஹீஹா அப்படிங்குவாங்க. உண்மையான ஏடு புக். அந்த ஏட்டுக்கு பேர் உண்மையான ஏடு. இது யார் எழுதுனா? இன்றைக்கி வரைக்கும் எங்கே இருக்குது? பிரிண்டில் இருக்குது. அப்போ ஹதீஸ் எப்போ துவக்கப்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் பிரிண்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி. அப்போ இந்த ஹம்மாம் இப்னு முனப்பியை வந்து அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ்களை எடுத்துகிட்டு யமனுக்கு வந்துடுறாங்க. யமனுக்கு வந்து படித்து கொடுத்தாங்க. ஏன் படிக்க தானே போனாங்க படித்து கொடுக்கறதுக்கு. இப்போ நாங்கள் படிக்க தான் போகிறோம் அவங்களுக்கு படித்து கொடுக்கறதுக்கு. இப்போ படித்ததை படித்து கொடுத்தாங்க. அவங்களோட முக்கியமான மாணவரில் ஒரு ஆள் அப்துர் ரஸாக் அஸ்ஸனானி. மிக முக்கியமான பிரபலமான ஒரு அறிஞர். முஸ்னத் அப்துர் ரஸாக்னு சொல்லுவாங்க. அவருக்கு கிதாப் இருக்குது முஸ்னத்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஹம்மாம் இப்னு முனப்பே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து வாங்கின ஹதீஸ் எங்கே இருக்குது? இப்போ அவருடைய மாணவரான அப்துர் ரஸாக் அஸ்ஸனானி அவர்கிட்ட இருக்குது. அந்த கிதாபு முஸ்னத் அப்துர் ரஸாக் அஸ்ஸனானி இன்னைக்கு வரைக்கும் பிரிண்டில் இருக்குது. அப்போ அந்த ஹதீஸ் எங்கே வருது? வருதா? சரி. அதுக்கப்புறம் உள்ள மாணவர் பார்த்தீங்கன்னா மாமர் இப்னு ராஷித். அவங்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது முஸ்னத் மாமர் இப்னு ராஷித். அந்த கிதாபை அந்த ஹதீஸை இவங்கள்ட்ட போய் படித்து அந்த அவங்களுடைய அந்த இதை இவங்கள்ட்ட வாங்குறாங்க. இப்போ அந்த கிதாப் எங்கே வந்துருச்சு? மாமர் இப்னு ராஷிதுக்கு வந்துருச்சு. அப்துர் ரஸாக் அஸ்ஸனானி. இப்போ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்டான மாணவர்கள் ஒரு மாணவரான பிரபலமான ஒரு மாணவர் இமாம் அஹமது இப்னு ஹம்பல். தெரியும் தானே எல்லாருக்கும்? அதுக்கு மேலே தான் தெரியாது. அஹமது இப்னு ஹம்பல் முஸ்னத் அஹமது இப்னு ஹம்பல் கிதாப் இருக்குது தானே, பிரிண்டில் தான் இருக்குது. அப்போது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த அந்த கிதாபுகள் அந்த ஹதீஸ்கள் எங்கே வந்துருச்சு? கடைசியில் இமாம் அஹமது இப்னு ஹம்பல்கிட்ட வந்துச்சு. கொண்டு வந்தாச்சா? அப்புறம் இமாம் அஹமது இப்னு ஹம்பலோடைய முக்கியமான மாணவரில் ஒரு மாணவர் யார் தெரியுமா? இமாம் புகாரி. ஹதீஸ் எங்கே இருக்கு? இப்போ புகாரில் இருக்குது. அவருடைய மாணவரில் முக்கியமான மாணவர் தான் முஸ்லீமில் இருக்குது. சரி, ஏன் நீங்கள் முஸ்லீம் புகாரியை மட்டும் பேசுகிறீங்க? முன்னாடி எழுதின கிதாபுக்கு போக வேண்டியதானே கேட்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா முஸ்னதுகள் தொகுக்கப்பட்டிருக்கும், இஸ்னாத் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸாக இருக்கும். அப்படி தானே? இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒரு ஹதீஸை தேட சொல்கிறேன். புக்கில் தேடுவீங்களா லேப்டாப்பில் தேடுவீங்களா? லேப்டாப்பில் தேடுவீங்க, இல்லை மொபைலில் தேடுவீங்க. ஏன் மொபைலில் தேடுவீங்க? புக்கில் தேட வேண்டியான சிரமம் அதிகம். அதே மாதிரி தான் முஸ்னதுகளை பார்த்தீங்கன்னா இஸ்னாத் அடிப்படையில் தான் இருக்கும். எல்லா சஹாபாக்களும் அறிவித்தது இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை. புகாரியை பார்க்கணுன்னா குளிப்பு பாபேடு கதவை தர அதில் செப்ரேட்டாக என்னது தலைப்பு போட்டு அந்த தலைப்பு கீழே வரக்கூடிய ஹதீஸை பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் எதை தேடுறது ஈஸி உங்களுக்கு? அப்போ இதே அதாவது என்ன சொல்கிறது, பொதுவாகவே அப்படி நம்ம இதை யூஸ் பண்ணும்போது முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அவ்வளோவா. இப்போ பழைய ஃபோன்லாம் யார் எடுத்து பார்த்துட்ருக்கா? இல்லை. புதுசு வர அது இலகுவாக இருக்கும், மற்ற தேடுறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ அந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா நேராக இமாம் முஸ்லீம்கிட்ட இருக்குது. இமாம் முஸ்லீம் அந்த ஹதீஸை தொகுக்கிறாங்க. அவங்களுடைய கிதாபில் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது அப்படின்றாங்க. அது அவங்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க. யார்? காஃபிர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி தானே பாய்? இது ஒரு செயல் ரீதியாக ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. சரி, பாதுகாப்பு என்னென்ன விதத்திலெல்லாம் பாதுகாப்புக்க முடியும்? ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை என்னென்ன விஷயத்துலலாம் பாதுகாக்க முடியும் பாய்? நான் அதை என் அமலில் வச்சுருக்கேன், பாதுகாக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? பட்டிருக்கு. எதில்? அமல்ல.
அமலில் மட்டும் இல்லாமல் வேறு எழுத்து ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு. டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாப்புல, சீக்கிரமாக முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது நம்ம பார்த்துருக்கோம் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் எந்த சந்தேகம் இருக்கா? இது எதில் பார்த்தோம் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு? குர்ஆனில் பார்க்கல பாய், நடைமுறையில் பார்த்தோம், புத்தி ரீதியாக பார்த்தோம். அப்படி தானே? பாதுகாக்கப்பட்டிருக்கு, ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கோம், முடிஞ்சிச்சு. சுன்னா ரீதியாக பாதுகாக்கப்பட்டது ஒரு வசனம் போதும்னு நினைக்கிறேன். பாய் அங்கே நின்று டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. என்னென்னா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாமே இந்த திக்ரை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான். அல்லாஹ் 2 இறக்கிட்டான், ஒன்று குர்ஆன், ஒன்று சுன்னா. நான் ஒன்றை மட்டும் பாதுகாப்பேன், ஒன்றை மட்டும் பாதுகாக்க மாட்டேன்னா அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா? என்னோட வஹி 2, அதில் நான் ஒன்றை மட்டும் பாதுகாப்பேன். என்னது? விளக்கம் இல்லாதது. குர்ஆனுக்கு விளக்கம் என்னது? ஹதீஸ். அப்போ விளக்கத்தை நான் பாதுகாக்க மாட்டேன், குர்ஆனை மட்டும் பாதுகாக்குவேன்னா அப்படி தானே? ஏன்னா விளக்கத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லி அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்கிறான், அன்சல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம். உங்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை விளக்குவதற்காகவே நாம் இந்த திக்ரை கொடுத்தோம். இந்த திக்ர் குர்ஆனுடைய விளக்கம். இந்த விளக்கம் பாதுகாக்கப்படலை, குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்படுதுங்கிறது ஒரு அபத்தமான ஒரு வாதம். நிறைய வச்சாலுமே அது எல்லா வாதத்துக்குமே பதில் இருக்குது. அது என்னன்னா, நம்ம படித்தா விளங்கும். அந்த வழி நம்மளுக்கு உண்டான சந்தேகங்கள் எப்படி போகும்னா கேள்வி மூலமாக தான் போகும். அதை பற்றி தொடர்ந்து படிக்கிறதன் மூலமாக தான் போகும். வகை 2 வகையான வகை, ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னா. 2மே குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, இது குர்ஆனில் வரக்கூடியது. அவங்களுடைய மனைவியர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு சொல்லப்படுது, உங்களுடைய வீடுகளில் ஓதப்படக்கூடிய அல் கிதாபை வல் ஹிக்மாவை செவிமடுத்து கேளுங்கள்ன்றான். 2 ஓதப்படுது வீடுகளில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில். என்னதுலாம்? கிதாப் அல் ஹிக்மா. அது என்னது? குர்ஆன் சுன்னா. புரியுதா? குர்ஆன் சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஓதப்படுது, அதை நீங்கள் செவிமடுத்து கேளுங்க. 2மே அல்லாஹ்ட்டேருந்து இறக்குனது, 2மே பாதுகாக்கப்பட்டது. ஓரளவுக்கு விளங்கிச்சா? சுருக்கமாக பேசியிருக்கு. ஆனால் இது 3 மணி நேரம் எடுக்க வேண்டிய கிளாஸ். விளங்கிச்சு தானே? எதுக்காச்சும் யாருக்காச்சும் இது சுபஹாத் இருக்கா? இப்போ கேள்வி கேட்க போனோன்னா நேரம் ஆகிடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்கே தான் இருப்போம், சனிக்கிழமை வரைக்கும் கேள்வி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்ஷா அல்லாஹ். இதில் வேறு இன்னும் சின்ன சந்தேகம்லாம் இல்லையா? ரொம்ப பெருசாலாம் போயிட வேண்டாம். இல்லை தெளிவாக இருக்குல்ல? பேசினது தெளிவாக இருக்குது தானே? எதுக்கு முனையில் பேசியிருக்க மாட்டேன், நார்மலாக பேசியிருப்பேன் கிளாஸ். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு பறக்கத் செய்யட்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.